உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பிரியமானவர்களே, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் தான் நம்ம நினைக்கிறோம். என் பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். ஆவி இறங்கிட்டுனாலே ஆசீர்வாதம் தானாக வந்துவிடும். ஆமேன். எப்படி ஒரு இடத்துல நதி ஓடுதோ, அந்த தண்ணீர் ஓடினால் அந்த பட்டணம் அதற்கு பிறகு செழிப்பாக மாறிவிடும் இல்லையா? ஒரு மழை பெய்தால் அதன் பிறகு செழிப்பு வந்துவிடும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய நதியாகிய, ஆவிக்குரிய மழையாகிய அபிஷேகம் நம்ம குடும்பத்துல ஊற்றப்பட்டால் நம்முடைய குடும்பத்துல ஆரோக்கியம், நம்முடைய குடும்பத்துல செழிப்பு எல்லாமே தானாக வந்துவிடும். ஆமேன். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல ஆவியானவர் இறங்கி வாங்க, எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க, பிள்ளைகளை அபிஷேகிங்க, குறிப்பா வாலிபர் மேல ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. குடிகார கணவர்களா இருந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குனா எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு விடும். ஆகவே ஆவியானவரே, நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம் எங்க குடும்பத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா?